முஸ்லிம்கள் பாரத் மாதா கி ஜெய் கோஷத்தை ஏன் தவிர்க்கிறார்கள் என்பதற்கான தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. தேசிய கீதம் இயற்றிய ரவீந்திரநாத் தாகூரின் உறவினரான அபனிந்திரநாத் எனும் ஓவியர் பாரத மாதாவிற்கு முதலில் உருவம் கொடுத்தவர். சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவின் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரான இவரின் பாரத மாதா ஓவியத்திற்கு விவேகானந்தரின் சிஷ்யை அதிக முக்கியத்துவம் தர விரும்பி சுதந்திர வேட்கையை மக்கள் எண்ணங்களில் முடுக்க அனைவரும் இந்த ஓவியத்தை தங்கள் இல்லங்களில் வைத்து மற்ற தெய்வங்களோடு தெய்வங்களாக போற்றி வழிபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அன்றிலிருந்துதான் பாரத மாதா என்ற ஓவியம் நாட்டை குறிப்பதாக அர்த்தம் காணப்பட்டது. இதனால் தற்போது இந்திய திருநாட்டை தானே பாரத மாதா என சொல்கிறோம் என பொதுவான கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் பாரத மாதா என்னும் சொல் இந்தியாவை மட்டுமே குறிக்கும் சொல்லாக மட்டுமே இல்லாமல் ஒருவர் கற்பனையில் வரைந்த ஓவியத்தை புதிய தெய்வமாக்கி அதை ஒருவர் செய்த பரிந்துரையின்படி வழிபாடாக செய்ய தொடங்குவதை தான் இஸ்லாமியர்கள் மறுக்கின்றனர். முஸ்லிம்கள் அடிப்படையில் தங்கள் வணக்கத்தில் ஒரு இறைவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்றிருப்பவர்கள். ஆனால் அந்த அடிப்படையையே தகர்க்கும் இந்த வேண்டுகோளுக்கு எப்படி உடன்பட முடியும் என்பதே இஸ்லாமியர்களின் கேள்வியாக இருக்கிறது.